இன்னைக்கு நம்ம The Promised Neverland சீசன் 2 செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஆமா எதுக்கு நீ தேவையில்லாம ஒரு டீமனா இருந்துகிட்டு எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஹியூமன்ஸ் நாங்கெல்லாம் உணவு தானே அப்படின்னு கேட்கும்போது எம்மாக்கு பயம் வந்துடும். அப்படின்னா மத்தவங்களுக்கு உணவு போட்டுன்னு சொன்னியே, ஒருவேளை அவங்களதான் உணவா போட்டியா அப்படின்னு ஷாக் ஆக பின்னாடி வந்து அந்த சோஞ்சுங்கிறவன் அந்த ஹூடி போட்ட பொண்ணை பார்த்து முஜிகா இந்த வழியா வராம எதுக்கு அந்த வழியா வந்த, அதான் என்னன்னு பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது ஆனா அதுக்கு அந்த முஜிகாங்கிற பொண்ணு ரைட் டே சோஞ்சு இதை விட பயமுறுத்துற மாதிரியான ஒரு தருணத்துல உன்னால கண்டிப்பா என்ட்ரி கொடுக்கவே முடியாது, கையில இருக்கிற அந்த வெப்பனை வச்சிருக்கேன்னு கேட்க அந்த குட்டி பசங்க தொட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சொல்லும்போது கூடவே நம்ம ரே கிட்டையும் வந்துட்டு ஏன் மூஞ்சி இப்ப வெறப்ப வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பசங்களை என்ன பண்ணீங்கன்னா நம்ம எம்மாவும் ரேவும் வேகமா அடிச்சு புடிச்சு வர அந்த சோஞ்சுங்கிறவனும் ஓகே நம்மள பார்த்த டீமன்ஸ் நான் சொன்னாங்க, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுல அப்படின்னு நினைப்பான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது மத்த எல்லாருமே அங்க சேஃபா தான் இருக்கிறாங்க. ஈவன் ரே அண்ட் எம்மா இவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு மத்தவங்களுக்கு ஹாப்பி தான். பின்னாடி அந்த முஜிகாங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே என் பேரு முஜிகா, இதோ இவன் பேரு சோஞ்சு, நாங்க ஹியூமன்ஸ் சாப்பிட மாட்டோம், அதனால ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் ரே அண்ட் எம்மா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா நம்புற மாதிரி தெரியல. ஆனா அப்ப கில்டாக்கு வந்துகிட்ட இங்க பாருங்க அப்பவே எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, நாங்களும் அதை சாப்பிட்டா எங்களுக்கு பெருசா எதுவும் ஆகல, சோ அவங்க நமக்கு ஏதாவது தீங்கு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே இங்க பண்ணியிருந்திருக்கலாம். டானும் அதே தான் சொல்றான், ஆமா எப்படி பார்த்தாலும் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி இருந்திருக்காங்கல்ல, சோ அதனால பெருசா அவங்க பிரச்சனையான ஆளுங்க மாதிரி எனக்கும் தோணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த முஜிகாவும் சோஞ்சும் பார்த்தா சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் எல்லாம் பண்றாங்களா, தோடா இது வேற நடக்குதான்னு அந்த சாப்பாடு சாப்பிடும் போது ரேக்கும் எமக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். எல்லா பசங்களும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த சோஜுங்கிறவன் முழிச்சிருந்திருக்க ஆப்வியஸ்லி நம்ம ரே அண்ட் எம்மா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. முதல்ல நீங்க எங்களுக்கு உணவு கொடுத்திருக்கீங்க, எங்களை காப்பாத்தி இருந்திருக்கீங்க, இருந்தும் உங்களை நாங்க சந்தேகிச்சதுக்கு அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சோஞ்சும் இல்ல நீங்க இந்த மாதிரி காஷியஸா இருக்கிறது தான் பெட்டர், ஏன்னா என்ன மாதிரியே டீமன்ஸா இருக்கிற எங்களோட ஆளுங்க எல்லாரும் உங்க ஹியூமன்ஸை தான் ஒரு உணவா கன்சியூம் பண்றாங்க, எஸ்பெஷலி உங்களோட பிரெயின், சோ எங்களை மாதிரியான டீமன்ஸ் எல்லாரையும் கெட்டவங்களா பாக்குறது தான் உங்களுக்கும் சேஃப்னு சொல்லுவான். ஆனா தலை ஏன் நீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்கிறீங்கன்னு ரே கேள்வி கேட்கும் போது அது ஒரு ரிலீஜியஸ் ரீசன் சொல்லுவான். சோ அவங்க ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்களாமா, அதுல இந்த மாதிரி ஹியூமன்ஸை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்குது போல, அதை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒரே ஒரு ரீசன் தான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்ன மாதிரியான டீமன்ஸ் அவங்க எல்லாரும் இந்த ஃபார்ம் எல்லாம் கிரியேட் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாரையும் ஹார்வெஸ்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் சாப்பிட்டு ஏதோ ஒரு பெரிய ஆட்சியெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அது எதுலயுமே எங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ற யாருக்கும் பெரிதா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. அண்ட் உங்களை மாதிரியான ஹியூமன்ஸ் உங்ககிட்ட பேசியுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மனிதர்களையும் அந்த ஆர்ஃபனேஜ் தவிர வேற எங்கேயும் எங்களால பார்க்க முடியறது கிடையாது. சோ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியில தான் ஆக்சுவலி உங்களை காப்பாற்றவும் செஞ்சேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா டெஃபினட்டா நீங்க என்ன கேட்கலாங்கும் போது நம்ம எம்மாவும் ஓகே ஹியூமன்ஸுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பா. ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்கறானா, இவங்க ஆர்ஃபனேஜ்ல 2045 வருஷத்துக்கான கேலண்டர் தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க வீட்டுல இருந்த அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அது எல்லாமே 2015 சேர்ந்ததா இருக்கும். சோ அதனால தான் மேபி அந்த 30 வருஷத்துல ஏதோ ஒண்ணு வெளியே நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ். ஆனா அதுக்கு சோஞ்சு என்னது 30 வருஷத்துக்கு முடியா, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவானா. உடனே ரே என்னன்னா கமான் எனக்கு தெரியும் இது வந்து பூமியே கிடையாது, இது வேற ஒரு பிளானட், அதனாலதான் இந்த மாதிரி வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இங்க இருக்குதுன்னு சொல்ல அதுக்கும் சோஞ்சு இல்ல ஹியூமன்ஸோட கேலண்டர் படி 2045 வருஷம் ஜனவரி மாசம் தான் இந்த மாசம், அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளானட்ல இல்ல இது பூமி தான். வேணா உட்காருங்களேன் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்னு. ரொம்ப வருஷமாவே ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா இந்த உலகம் வந்து பயங்கர பெருசு, மனிதர்களும் சரி டீமன்ஸும் சரி ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, ஐ மீன் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பூமியில இருந்தாங்க. மத்தபடி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடி அந்த மாதிரி கொண்டு குமிச்சிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல ஹியூமன்ஸ் என்னன்னா டீமன்ஸ் அதிகமா போட்டுதல் ஆரம்பிச்சாங்க. அதனால டீமன்ஸ் இனிமே காண்டாயிட்டு ஒரு பக்கம் ஹியூமன்ஸை வேட்டையாட அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் வந்து ரத்தம் சிந்திட்டே இருக்கும்போது ஆனா அப்போ ஹியூமன்ஸ் தான் பார்த்தா ஒரு ப்ரொபோசல் ஒன்னு மேக் பண்ணாங்களாமா. இந்த மாதிரி நாங்க ஒரு செட் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்துறோம், ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ப்ராமிஸ் ஒன்னு மேக் பண்ணிக்குவோம், இந்த ஹியூமன்ஸை வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிரீட் பண்ணி குழந்தைங்க எல்லாத்தையும் உருவாக்கி நீங்க தனியா சாப்பிட்டுக்குங்க, ஏன்னா உங்களுக்கு ஹியூமன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, எங்களை எதுவும் பண்ணாதீங்க, எங்க ஹியூமன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை பார்த்தா ரெண்டா பிரிச்சிருந்திருப்பாங்க. சோ ஒரு பக்கம் என்னன்னா கம்ப்ளீட்டா டீமன்ஸ் இல்லாம ஹியூமன்ஸ் வாழ்றது, இன்னொரு பக்கம் இந்த டீமன்ஸுக்கு மனிதர்களை வந்து மனிதர்களாலவே கிஃப்டா கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் பிரீட் பண்ணி அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு வளர்ற டீமன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. சோ இப்போ நீங்க இருக்கிற இந்த பக்கம் பார்த்தா டீமன்ஸோட உலகம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாவே இது எல்லாமே பிராக்டிஸ்ல இருக்குதுன்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே எம்மாக்கும் ரேக்கும் பயங்கரமான ஹாப்பி, ஏன்னா இந்த இடம் டீமன்ஸோட இடம் அப்படின்னா ஹியூமன்ஸோட இடத்துக்கு போனா அங்க டீமன்ஸோட பிரச்சனை இருக்காது. சோ கமான் ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாவே இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அந்த சோஞ்சு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த 1000 வருஷத்துல வேற யாருமே ஹியூமன்ஸ் வேர்ல்டுக்கு போய் நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லும் போது
இனிமேல் வர சங்கதி கேள்விப்படும் பாருங்கன்னு அவங்க தூங்குறதுக்காக போவாங்களா. அடுத்த நாள் அந்த டீமன்ஸ் எல்லாம் நம்ம ரே வந்து மரத்துல ஏதோ கிறுக்கி வச்சிருந்தான்ல அதை கவனிக்கிறாங்களா. அடுத்த நாள் அந்த சோஞ்சுவும் அந்த முஜிகாவும் பார்த்தா நம்ம ஹீரோஸ் எல்லாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அந்த வில்லியமோட லொகேஷன் தான் அந்த பென்ல இருக்குதுல்ல. சோ அதனால அந்த ஒரு லொகேஷனுக்கு போய் ஆகணும். எப்படி சேஃபா போறது, எந்த ஒரு டீமன்ஸ் கிட்டே மாட்டாம அப்படின்னு இந்த சோஞ்சு அவங்களுக்கு மேப்ல ஒரு ரூட் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறானா. சோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல போய் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம எம்மா நேத்து அந்த சோஞ்சு சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிடுறா. சோ அதனால ஹியூமன் வேர்ல்ட் அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்குது. நம்ம முதல்ல போய் அந்த வில்லியமை மீட் பண்றோம். வில்லியமை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளான போடுறோம். அந்த பிளான போட்டு கண்டிப்பா நமக்காக ஃபில்லும் மத்தவங்களும் காத்திருந்திருப்பாங்க. அவங்கள போய் காப்பாத்துறது மட்டும் இல்லாம மத்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு திருப்பி ஹியூமன் வேர்ல்டுக்கு போறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் கில்டா இருப்பால அவன் நேரா நம்ம எம்மா கிட்ட வந்துட்டு அப்படியே கண்ணத்தை புடிச்சு மிரட்டுவா. இனிமேல் எங்கேயாவது உனக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது டயர்டா இருக்கு அப்படின்னா மரியாதையா சொல்ற. அப்பளையா காதுல இருந்து ஓவரா ரத்தம் வெளியே வந்து போய் படுத்துக்கிட்ட பத்தியா அந்த மாதிரிலாம் பண்ணினா டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். அது அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் நம்ம ரேவையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ தனியா உன்னால எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னா நீ தனியா போய் பண்ண ஆரம்பிச்சிருவியா, நீ என்ன ஒண்ணு நீயே வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க எல்லாம் திட்டிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லைக் நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்க எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கேர் பண்றீங்கன்னா அப்ப எங்களுக்கும் அதே லெவலான கேர் வந்து இருக்கும்ல, எதுக்கு நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருப்பாங்க. இப்படி டிராவல் பண்ணும்போது அந்த முஜிகா பார்த்தா அவங்களோட அந்த சமையல் திறமை எல்லாத்தையும் வந்து சொல்லி தராங்களா, அதெல்லாம் கத்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து டிராவல் பண்ண இந்த அம்பு விடுற மாதிரியான விஷயங்கள், சோ நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்களா. இப்படி இருக்கும்போது பர்டிகுலர் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சோஞ்சு இருக்கிறான்ல அவன் ஓகே நீங்களா ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க, நான் வெளியில போய் யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பும் போது நம்ம எம்மாவும் நானும் வரேன்னு சொல்லுவாளா. சரின்னு அவளையும் கூட்டிட்டு போறான். வெளியில வந்துட்டு அப்படியே அந்த காடு எல்லாத்தையும் பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல போயிட்டு அந்த சோஞ்சு கேட்பான், ஓகே சும்மாலாம் நீ வந்திருக்க மாட்டேன்னு தெரியும், என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு வேட்டையாடுறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பா. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க, அப்படியே எப்படி மிருகங்களை வேட்டையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சர்வைவலுக்கு போதுமானதா இருக்குங்கும் போது அந்த சோஞ்சனும் சரின்ட்டு ஒரு பறவையை வந்து ஆரோ வச்சு அட்டாக் பண்றதுக்கு சொல்லி தருவானா. ஆனா அவளால அட்டாக் பண்ண முடியாது, அந்த மனசு இல்லாம இருக்க. கமான் உன்னை காப்பாத்திருக்க இல்ல அவங்க கூட வந்த பசங்களை காப்பாத்திருக்காவோ நீ மர்டர் பண்ணி தான் ஆகணுங்கும் போது அவளும் அந்த பறவையை டேக் டவுன் பண்றா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த பறவை சாவறதுக்கு முன்னாடி இதோ இந்த ஒரு பூ இருக்கு பாத்தியா, இதை எடுத்து அந்த பறவையோட செஸ்ட்ல வெயின்னு சொல்ல. ஏன்னு பார்த்தா இந்த டீமன்ஸ் எல்லாம் சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதத்துல இந்த பூவை கொண்டு போய் வேட்டையாடின அந்த மிருகத்து மேல வச்சோங்க அப்படின்னா அந்த பூ வந்து கம்ப்ளீட்டா அந்த பிளட்ட மொத்தத்தையும் சக் பண்ணி எடுத்துட்டு மலரும். அப்படி மலருச்சு அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கடவுள் பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு அர்த்தமாமா. வேற வழி இல்ல, நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படின்னா இதை பண்ணிதான் ஆகணும்னு எம்மாக்கு புரியுது. முதல்ல ஒரு தடவை அந்த பறவை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூவையும் சொருகி வைக்கிறா. எதுக்கு இந்த அளவுக்கு தயக்கம் அப்படின்னா அந்த கோணியோட உடம்புல இதே மாதிரியான பூவை சொருகிறத அவ பார்த்துருப்பாள்ல, மத்த எல்லாருக்கும் இதான் நடந்திருக்கும், நார்மலுக்கு கூட இதான நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் தான் அவளை இந்த மாதிரி தடுத்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வேட்டையாடின பறவைய அவ எடுத்துட்டு வர அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.